ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம்சரஸ்வத்யை நமः ஓம் கம் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मत् आचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमो नमः भक्त कोटिகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலும் ஆதிசங்கர பகவத்பார் அனுகிரகத்தினாலும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 85வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ மதுராயை நமஹா. ஓம் ஸ்ரீ மதுராயை நமஹா. ஸ்தோத்திர ஜபத்தினால் வரக்கூடியதான பலன் பூத பிரேத பிசாசங்களை அகற்றுவதற்காக, பூதம் பிரேதம் பிசாச்சம் இவர்களை அகற்றுவதற்காக சங்கல்பம் வந்து பூத பிரேத பிசாச்சாதி பாதா நிவர்த்தியர்த்தம் பஞ்ச அசீதி ஸ்லோகம் ஜெபேது. இந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய பாதபங்கஜங்களை, திருவடிகளை தான் வர்ணனை செய்கிறார். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் அவர்களுக்கு பூத பிரேத பிசாச்சம் போன்றதான ஆவிகளினுடைய பாதைகள் இருந்தும் உபத்திரவங்கள் இருந்தும் தப்பிக்க முடியும். பராசக்தியோட அனுகிரகத்தினால் அவர்களுக்கு சம்ரட்சணம் ஏற்படுகிறது. அதுபோலவே வில்லி சூன்யம் மாரணம் செய்தவர்களுக்கு அந்த பாதையிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து கிடைக்கும். நிவேத்தியம் பால் பாயசம், தேன். இதற்குரியதான சக்கரம் சதுராகிருதி சக்கரம், வெர்டிக்கல் சதுராகிருதி, சமச்சதுரம் கிடையாது. வெர்டிக்கல் சதுராகிருதியில 6 தடவை மேலிருந்து கீழுக்கு ஒரு சைடு, இன்னொரு சைடுல மேலிருந்து கீழுக்கு, அப்படி 2 பக்கமாக சிவசக்தியாக ரம் 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 அப்படின்னு மேலிருந்து கீழுக்கு 3 தடவை, ரைட் சைடுல திருப்பியும் ரம் 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 அப்படிங்கிறதான 3 தடவை, அப்படி 6 தடவை இந்த பீஜாட்சர மந்திரத்தை உள்ள எழுதி இந்த சக்கரத்துல பராசக்தியினுடைய திருவிளக்கை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து அம்பாள் ஆவாகனம் பண்ணி அந்த திருவிளக்கில் அமரச் சொல்லி பாத்தியாதி பூஷணாதிகள் போன்றதான பஞ்சோபச்சார பூஜைகளை செய்து சொல்லியிருக்கிறதான நைவேத்தியத்தை சமர்ப்பித்து அதன் பிறகு மந்திர உச்சாரணம், இந்த ஸ்தோத்திரோச்சாரணத்தை செய்ய வேண்டும். அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் பட்சம் இந்த நோய்களிலிருந்து அவர்களுக்கு வீடுபட்டு உத்தமமான நல்ல வாழ்வை அனுபவிக்க முடியும் என்பதுதான் ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளிடம் கேட்டுக்கொண்டதான வரம். இந்த சக்கரத்துல ரம் 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 அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறார். ரம் அப்படின்னாலே வகினி தத்துவம். வகினி என்றால் அக்னி. அக்னிக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதான ஒரு தன்மை உண்டு. எப்பேற்பட்டதான பாதைகளையும் அக்னி ஸ்நானம் செஞ்சோமானா அதிலிருந்து அவர்களை தப்பிக்க வைக்கலாம். ஒன்று ஹோமாக்னி, அல்லது விளக்கில் வீட்டில் விளக்கு ஏற்றிருக்கக்கூடிய விளக்கு, அல்லது கோவில்களில் ஏற்றிருக்கக்கூடியதான விளக்கு. கோவிலில் வந்து தீபாராதனை ஆரத்தி முடிஞ்சு அந்த விளக்கு பஞ்சமுக தீபம் அல்லது ஏகமுக தீபம் அல்லது கற்பூர ஆரத்தி எடுத்துட்டு வருவா, அதை ஒத்திக்கிறது. அதை தவிர்த்து அக்னிஸ்தானம் அப்படின்னா விபூதியை வந்து இட்டுக்கொள்வதுதான் அக்னிஸ்தானம். ஸ்நானம் 8 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அத்தி உத்தமமானது சிரேஷ்டமானதான ஸ்நானம் என்பது வந்து குருவனுடைய பாதத்தை பிரச்சாலனம் பண்ணினதான ஜலத்தால புரோக்ஷனம் செஞ்சுக்கவோ பருகவோ அல்லது அதை வச்சு ஸ்நானம் செய்யவோ செஞ்சோமானா அதுதான் அல்டிமேட் ஸ்நானம். பிரபஞ்சத்திலேயே உலகத்திலேயே பெரிய ஸ்நானம் எதுன்னா சத்குருவனுடைய உத்தமமான மகாத்மாவான பராபக்தி ஸ்வரூபமான ஒரு சத்குருவனுடைய பாதங்களை ஸ்நானம் செய்வித்து அந்த ஜலத்தை நாம் புரோஷனம் செய்து கொள்வது அத்தி உத்தமமான ஸ்நானம்னு சொல்லப்பட்டிருக்கு 8 ஸ்நானங்கள்ல. அதுபோல அக்னி ஸ்நானம் பஞ்சபூதங்களாலேயும் ஸ்நானம் செய்து கொள்ளலாம். அது ரொம்ப சிறப்படைந்தது அக்னி ஸ்நானம். அக்னிக்கு எல்லாத்தையுமே வந்து சுட்டரிக்கக்கூடியதான தன்மை உண்டு, எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஹோமங்கள்ல ஹோம திரவியங்கள் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அக்னிக்கு காட்டி எடுப்பார்கள். அப்படிதான் ஹோம திரவியத்தை சுத்தி பண்ற வழக்கம். நாம் எப்பொழுதுமே வீடுகளில் திருவிளக்கை ஏற்றுகிறோம். காலை நேரம், மாலை நேரம். இந்த நேரத்தில் எல்லாம் அந்த விளக்குக்கு பக்கத்தில் நாம் நிற்கிறோம். 16 அங்குலம் அல்லது 16
அடிக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த விளக்கிலிருந்து வரக்கூடியதான சுடர்கள் எல்லாம் வந்து நம்மிடம் வந்து சேர்றதுக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வி ஹாவ் டு பி வித்தின் தட். எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அதுக்காக நேரம் போய் மூக்கை கொண்டு காட்ட வேண்டாம். விளக்குக்கு நேரம் மூக்கை எரிஞ்சு போயிடுறோமா. திருவிளக்கில் ஏற்றக்கூடியதான தீபம் இதெல்லாம் வந்து அக்னிஸ்வரூபமாயமானது. இது எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னா விபூதி எடுத்து தாரணம் செய்து கொள்ளுகிறது. திருநீரை இட்டுக்கொள்வது தான் அக்னிஸ்தானத்துக்கு சமம். அதுதான் அக்னிஸ்தானம். இந்த அக்னிஸ்தானம் பண்ணிட்டோமானா பூத பிரேத பிசாசாதிகள் எல்லாம் ஒழிந்து விடும். இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆவிமயமானது. இதுகளுக்கு உடம்பு கிடையாது, ஆனால் சில தன்மைகள் எல்லாம் உண்டு. ஆகவே குறிப்பிட்டதான இந்த சக்கரத்தில் ரம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தை உபயோகப்படுத்தி இந்த சக்கரத்தை வந்து உபாசனை செய்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பகவத் பாதர் வேண்டிக் கொள்கிறார். மதுராயை நமஹா அப்படிங்கிறதான மந்திரத்தை இந்த ஸ்தோத்திரத்துக்கு புகட்டியிருக்கார். மதுரமாக இருக்கக்கூடியது, இனிப்பாக இருக்க, வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேண்டும். கசப்பாகவோ சோர்ப்பாகவோ காரமாகவோ எல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை எப்பவுமே இனிப்பாக இருக்க வேண்டும். வாழ்க்கை இனிப்பு நம்ம உடம்புல எங்க படுறது அப்படின்னா நாக்கில் எல்லாம் படுறது. ஆக்சுவலி இனிப்பு பண்ணங்களை நாம் உண்டோமானால் முதல்ல சந்தோஷப்படுறது ஹிருதய பத்மம் அப்படிங்கிறதான அநாகதா சக்கரம். அநாகதா சக்கரத்தில் தான் இறைவனுடைய வாசஸ்தானம். ஹிருதயஞ்சாப்பியதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்தியாந்தேனாபியாம் உபரிதிஷ்டதி அப்படின்னு புருஷசூக்தத்தில் ஹிருதயத்தில் நான் உட்கார்ந்து உன் வயத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறார் பரமாத்ம சுரூபமான தத்துவம். அந்த வயத்தில் என்னெல்லாம் நீ அக்னிஹோமவாதிகள் பண்றையோ அதையெல்லாம் ஆகுதியாக நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்படி இதய பத்மத்தில் சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா உடம்பு பூராவும் சந்தோஷம் ஏற்படும். மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், புத்திக்கு சந்தோஷம் கிடைக்கும், பஞ்சேந்திரியங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ரிஷப்பிராணாதிகள், சப்த தாதுக்கள் எல்லாருக்குமே அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடியது இந்த இதயபத்மத்துக்கு வரக்கூடியதான சந்தோஷம். இதயபத்மம் சேஃபாக இருந்தால் மற்ற எல்லாமே சேஃபாக தான் இருக்கும் செய்யும் உடம்புல உறுப்பிகள் எல்லாம். அப்படி இதயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால மதுரமயமாக இருக்கிறதான மகாமந்திரம் இது. பூதம் பிரேதம் பிசாசம் இவர்களுடைய பாதையிலிருந்து நிவாரணம் செய்து கொள்வதற்காக பகவத் பாதர் இந்த ஸ்தோத்திரத்தை அமைச்சு கொடுத்திருக்கார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூத பிரேதம் பிசாசம் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுடைய கண்களால் பார்க்க முடியக்கூடியதான தத்துவம் கிடையாது. கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடியவர்கள், லக்னாதிபதி 5ஆம் பாவாதி லக்னத்தில் இருக்கக்கூடியவருக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கக்கூடியவர்கள் 11ஆம் பாவாதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படிப்பட்டதான சில மகான்களுக்கெல்லாம் வந்து இந்த சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதான ஜீவ தத்துவங்களை கண்ணால காண்பதற்குள்ளதான ஒரு இயல்பு, ஒரு சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களை தெரிந்து கொள்வது எப்படி, இவங்க ஏன் நம்ம பக்கம் வரா அப்படிங்கிறதான தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூத பிரேத பிசாசங்கள் இந்த எர்த்து பூலோகம் என்பது வந்து பேசு. பூலோகத்துக்கு மேலே ஒரு உலகம், பூலோகத்துக்கு கீழே ஒரு உலகம். 7 7 14 லோகம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு பாகம், கீழே ஒரு பாகம். இது எப்படி சொல்றது அப்படின்னா புருஷசப்தத்தை சொல்றது தியாவா பிருத்திவி அந்தரிக்ஷகும். தியாவா பிருத்திவி அப்படின்னா ஆகாயம் பூமி, இதுக்கு நடுவே இருக்கிறதான இந்த பாகத்துக்கு பேரு வாய். அதாவது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்கிறதான இடம்தான் வாயினுடைய உள்பாகம். அது வழியாகத்தான் எல்லாத்தையும் நாம் போகம் செய்கிறோம். போகம், போக பொருள், போக்கியம் இதெல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் இறைவனிடமிருந்தே உற்பத்தி ஆகிறது. இறைவனிடமே நாம் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சமர்ப்பணம் செய்கிற நேரத்தில் அவங்களுடைய வாயில போட்டுக்கிறான். அப்படி எதுவுமே இல்லாமல் போச்சுன்னா பிரகிருதியை உண்கிறது. அப்போ ஆகாயம் என்பது வந்து வாயினுடைய மேல் பகுதி, பூமி என்பது வந்து வாயினுடைய கீழ்ப்பகுதி. பூமியில் தான் நிறைய அனுபவங்கள், ஆகாயத்தில் இருக்கிற அனுபவங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரிய, பஞ்ச ஞானேந்திரியங்களை வைத்துக்கொண்டு ஆகாயத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திதிகதிகளை எல்லாம் ஒரு அளவுக்கு மேல் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு மகர்ஷியோ மகாத்மாவோ ஆக வேண்டும். அவர்கள் தான் தியானத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிடுவார் எந்த உலகத்தில் என்ன இருக்கு. பிரம்மாண்டத்தை பூரா சுத்தக்கூடியதான சக்தி அவங்களுடைய மனத்தத்துவத்துக்கு இருக்கு. அப்போ மனசை வந்து ஒரு சரீரமாகி கன்வெர்ட் பண்ணி எல்லா உலகங்களையும் டிராவல் பண்ணுறதுக்குள்ளதான சக்தி பல பல மகர்ஷிகளுக்கு, இந்த பாரத தேசத்தில் பிறந்ததான மகர்ஷிகளுக்கு இருந்தது. இப்பவும் இருக்கு சில பேருக்கெல்லாம். ஆனால் சாதாரண மனித வாழ்க்கை அனுபவிக்கிறதான காம குரோத லோப மோக வாசகங்களுக்கு அடிமையாகி வாழக்கூடியவர்களுக்கு இந்த பூலோகத்துக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட மேலே வர முடியாது. அவ்வளவு கனம் இந்த உடம்புக்கு. பாவத்தினால, அஜ்ஞானத்தினால, அகந்தையினால, அந்தகாரத்தினால இந்த உடம்பு வந்து பெருத்து கிடக்கிறது. ஆகவே இதுக்கு வெயிட் ஜாஸ்தி, இது ஏறாது. இதெல்லாம் கம்மியாக்கி வந்தா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகிடும். வெயிட்லெஸ் ஆனால் என்ன, மேலே எழுந்துடும் எல்லாமே. ஹைட்ரஜன் பலூன்லாம் பார்த்துருப்போமே, த லைட்டஸ்ட் ஏர். அதனால வேகம் நல்ல மேலுக்கு பறக்கும். பலூனில் நாம் நாம காற்றை ஊதுவோம் பலூன்ல இல்லவா. நம்மளுடைய காற்றை விட நம்மளோட காற்றுக்குள்ளேயும் அதுலேயும் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்குது. நம்ம ஊதுற நேரத்தில் 49 மருத்துக்கள்
49 டைப் ஆஃப் வாயு இந்த பிரபஞ்சத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அத்தனை பேருக்கும் ஒன் வே ஆர் அதர் அவார்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம உடம்புக்குள்ள உண்டு. அதனால்தான் பிரகிருதியினுடைய ஒரு உதாகரணம் அல்லது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த ஜீவராசிகளுடைய உடம்பு என்பது அதையும் சிறப்பானது மனிதனுடைய உடம்பு. அப்போ இந்த பூலோகம் என்பது பேஸு. பூலோகத்துக்கு மேல் இருக்கிறதான உலகம், பூலோகத்துக்கு கீழே இருக்கிறதான உலகம். ஒவ்வொரு உலகங்களையும் பலவிதமான பிளேட்ஸ் உண்டு. இப்போ பூமியிலே நிறைய பிளேட் இருக்கு அல்லவா? ஒரு பிளேட்டு கொஞ்சம் இறங்கவோ ஏறவோ செஞ்சால் அங்கே பூச்சலனம், அதாவது எர்த்குவேக்கு நம்ம அனுபவப்படுறது. அதை மாதிரி ஒரு லோகத்திலே நிறைய பிளேட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு உலகம், அதுக்கப்புறம் இன்னொரு உலகம். ஒவ்வொரு உலகங்களையும் பலவிதமான பிளேட்ஸ் இருக்கு, அதாவது செக்ஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால ஒரு லிமிட்டுக்கு மேலே தெரிஞ்சுக்க முடியாது. பூலோகம், புவர்லோகம், மகரலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு மேலுக்கு உலகங்கள் இருக்கு. அதே மாதிரி பூமிக்கு கீழே அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், தலாதலம், மகாதலம், பாதாளம் அப்படின்னு 7 உலகம் இருக்கு. பொதுவாக நாம கேள்விப்பட்டிருப்போம் பாதாளத்தில் அரக்கர்கள் இருக்கார்கள் அப்படின்னு. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். பூமிக்கு மேலே, பூமிக்கு கீழே. பூமிக்கு மேலே இருக்கக்கூடியதான முக்கியமான உலகங்கள் இதெல்லாம் அப்படின்னா அந்த பிளேட்ஸ் நான் சொல்றது. கந்தர்வலோகம் தான் நமக்கு இம்மீடியட்டா நம்மளுக்கு மேலே இருக்கிறதான முக்கியமான லோகம் கந்தர்வலோகம். கந்தர்வலோகத்துக்கு மேலே யக்ஷலோகம், யக்ஷலோகத்துக்கு மேலே தேவலோகம், தேவலோகத்துக்கு மேலே பிதர்லோகம், பிதர்லோகத்துக்கு மேல்தான் அப்படி போயிட்டு இருக்கு மற்ற தெய்வங்களுடைய லோகங்கள்லாம். இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும் ஒரு பிளேட்ஸ். அதே நேரம் இந்த பூமிக்கு கீழே முதல்ல வர்றது அசுரலோகம், அப்புறமா பூதலோகம், அப்புறம் பிசாச்சலோகம். கந்தர்வர்கள் பிரசாதிச்சார்கள், ஆனால் அவர்களுக்கு ரொம்ப திருப்தியாச்சு, அவங்க சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா பூலோகத்தில் நிறைய என்டர்டைன்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக டெவலப்மெண்ட் ஆகுது. ஸ்கல்ப்சர் ஆகட்டும், பிக்சரைசேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் வெரைட்டி ஆகட்டும், இல்லை சாஸ்திரிய சங்கீதம் ஆகட்டும், உபகரணங்களால் செய்யக்கூடியதான வாத்தியாதி கோஷங்கள் ஆகட்டும், சினிமா, சங்கீதம், டிராமா, சீரியல், எதானாலும் பரவாயில்ல, என்டர்டைன்மெண்ட், சுகமான போகம், சாப்பாடு, அதிசயிக்கும்படியான அமோகமான சயன உபகரணங்கள், சுகத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கறது யாரு அப்படின்னா கந்தர்வர்கள் தான். கந்தர்வர்கள் ரொம்ப க்ஷிப்ர பிரசாதர்கள். கந்தர்வர்களுக்கு நிறைய பூலோகத்தில் இருக்கிற பந்தம் இருக்கு. நிறைய குழந்தைகள் இங்கே பிறந்திருக்கிறது இந்த கந்தர்வர்களுடைய அம்சத்திலேருந்து பிறந்தவர்கள் தான். அதனால நிறைய பேர், எஸ்பெஷலி இப்போ இந்த காலத்தில் கந்தர்வனுக்கும் காதலுக்கும் போகத்துக்கும் காமத்துக்கும் ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டு. காமத்தை தாங்கிக்க முடியாதவர்கள் கந்தர்வர்கள். அதனால நிறைய இந்த பெரிய 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 பாடல் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி நாடகம், நாட்டியம், அபிநயம், இந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் காமாசக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பேசுறதுக்கு, சொல்றதுக்கு. பல இடங்களில் பல விதமான சம்பந்தத்திலையும் போகத்துக்கு அடிமைப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா கந்தர்வர்கள். சந்தியா நேரங்களில் தான் கந்தர்வர்கள் பூலோகத்தில் ரொம்ப அதிகமாக அவங்களுடைய பிரச்சாரத்தை செய்வார்கள். அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது, படுக்கிறது எல்லாமே இந்த சந்தியா நேரங்களில் தான் ரொம்ப முக்கியம். அதனால சந்தியா நேரங்களில் தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த தீபஜோதி ரூபமான சின்மயி பரமானந்த விஜான கனரூபின்னே நமஹா, சின்மயமாக இருக்கக்கூடியதான், சித்ரூபமாக இருக்கக்கூடியதான பிரபஞ்சஸ்வரூபம் பூராவுமே அக்னிஸ்வரூபமான சைதன்ய வடிவமான அந்த பராசக்தியைத்தான் திருவிளக்கு நாம் பார்க்கிறோம். யார் எந்த கோவிலில் எந்த பூஜைக்கு எந்த பகவானுக்கு திருவிளக்கு கேட்டாலும் அது லட்சுமி ஸ்வரூபம் தான். பராசக்தியுடைய உடம்பிலே மகாலட்சுமி ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றா. அதாவது அம்பாளுடைய திருமுகம் என்பது சரஸ்வதி தேவி, கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது மகாலட்சுமி, இடுப்புக்கு கீழே பாதங்கள் வரைக்கும் இருக்கிறது காளி அல்லது துர்கா தேவியாக பராசக்தியினுடைய 3 பாகங்கள், 3 அங்கங்களாக இந்த சக்தியினுடைய திரு உடலை, இந்த திவ்ய சரீரத்தை நாம் போற்றுகிறோம், பாடுகிறோம், தெரிந்து கொள்கிறோம். அப்படி பூமி பூராவுமே பிரபஞ்சத்தில் பூராவுமே அதிகமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமான மகாசக்தி ஸ்வரூபம் தான். பொருள் எல்லா பொருளுமே சக்தி மயமானதா இந்த மகாலட்சுமியை சேர்ந்தது. அஷ்டவசுக்களும் மகாலட்சுமியின் அனுகிரகத்தினால் வரக்கூடியது. மகாலட்சுமி ரொம்ப பெரிய நெருங்கினதான பக்தை சிவனுக்கு. ஏன்னா சர்வ அஷ்டைஸ்வரியங்களையும் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் ஒருவரே தான். அதுக்கு இன்சார்ஜாக மகாலட்சுமியை வச்சிருக்கார் பகவான், குபேரனை வச்சிருக்கார். இப்படி பெரிய 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 தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும். பூமிக்கு கீழே ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறது யாரு அப்படின்னா அசுரர்களுடைய உலகம், அடுத்தது பூதம், அப்புறம் பிசாச்சம். இந்த அசுரன், பூதம், பிரேதம். அசுரனோடைய அதமமானவன் ராட்சசன். அவ ட்வின்ஸ் வச்சுப்போமே, அசுரனும் அரக்கனும்.
அப்புறமா வந்து பூதம் பிசாசம். இந்த பூத பிரேத பிசாசம் அப்படின்னு எபிசோடு ஒரு 8 எபிசோடு அதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கேன். அந்த பராசக்தி ஃபேமிலி யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சிலனா ரொம்ப டீட்டெயிலாக விவரிச்சிருக்கிறதான போர்ஷன். அதனால் அதை பற்றி ஜாஸ்தி இங்கே பேசலை இப்போ. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பூத பிரேத பிசாசங்களுக்கு உடம்பு கிடையாது. ஆனால் உடம்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறது. அதாவது அவங்களுக்கு ஊர்ஜம் தேவை, பிராணன் தேவை, ஜீவன் தேவை. அதனால்தான் அவர்கள் வந்து ஜீவன் இருக்கக்கூடியதான அதில் ரொம்ப முக்கியம், நாடு ஆடு ஆனை பூனை இவ்வாறு இருந்து போனால் பூத பிரேத பிசாசம் ஆகாது. அவர்களுக்கு இம்மீடியட்லி அடுத்த ஜென்மா கிடைக்கும். மனிதனுடைய ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் பூத பிரேத பிசாசத்துவம் கிடைக்கும். அதனால காரணம் என்னன்னா, மனசு ரொம்ப முக்கியம். மனசு வென்றவனுக்கு வந்து பூத பிரேத பிசாசுகள்லாம் ஒன்று ஒரு செல்லுபடி நடக்காதுங்க. அவர்களுக்கு அதை பற்றி பயமும் கிடையாது. ஆதிசங்கர பாதர் இந்த கர்நாடகத்தில் ஆகும்பே வனம் அப்படிங்கிறத வனம் வழியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இடத்துல காளி, சுடல காளி, பத்ரகாளினா நல்ல காளி. ஆக்சுவலி காளியில் 13 டைப் இருக்கு. அப்போ ரொம்ப கோரமான ஒரு காளி சுரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டு, மனிதா எங்கே போகிறேன், அவனை சாப்பிட போகிறேன் அப்படின்னா, யார் என்ன சாப்பிட போகிறேன், வேறு ஆளுக்கடையில் அவனுக்கு உன்னோட உடம்புக்கு என்னோட வந்து சின்ன ஒரு கத்திரிக்கை அளவுக்கு தான் இருக்கேன் நான், வேறு யாரையும் போய் வழியை பாரு அப்படிம்பார். என்ன ரொம்ப எதிர்த்து பேசுகிறேன் கேட்ட அப்படின்னா, ஆமாம் பின்னா உனக்கு வேறு யாரையும் கிடைக்கலையா, எல்லா திறந்த சன்னியாசியான என்ன சாப்பிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் கிடையாது, மேலே பார்த்தா ஆகாயம் கீழே பார்த்தா பூமி. வாத பிரதிவாதம் ரொம்ப பயங்கரமாக நடக்கிறது. பகவத்பாதர் சொல்லுகிறார், இந்த எப்பேற்பட்ட காளியும் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு நாமந்தான் இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாஸ்திரத்தை பெரிய அஸ்திரம். அது என்ன, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். அவ்வளவுதான். காளி நான் யாருங்கிறதே மறந்து விட்டாள், உருகி போயிட்டா. அப்படியே கருணாரசசாகரமாக இருக்கக்கூடியதான தேவி, சங்கரா உன்னை பரீட்சணம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னா. நீ பரீட்சணம் பண்ண வந்தியோ பரீட்சணம் பண்ணா இருக்கிறதுக்கு வந்தியோ, எனக்கு கொஞ்சம் தரிசனம் கிடைச்சது, அதோட எனக்கு பெருசு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். நான் யாருக்காக பயப்படணும், எதுக்காக பயப்படணும், உங்களுடைய சக்தி தான் நான், என்னுடைய சக்தி தான் நீங்கள். நாம் 2 பேரும் எதுக்காக இந்த பூலோகத்தில் அப்படின்னா, நல்லவர்களுக்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காகவும், கொஞ்சமாக பாவம் செஞ்சவங்களை உத்தாரணம் செய்து புண்ணியவர்களாகவும். மகாபாவி ஒன்றும் பண்ண வழி இல்லை, அவருக்கு பல ஜென்மாக எடுத்து ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தாங்கணும் அந்த லைனில். அப்போது ஒரு சுமாரான பாவண்யம் பண்ண வாழையெல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுடைய டாஸ்க். 2 பேருக்குமே இதுதான் வேலை. அதனால் நீ உன் வேலை கவனி, நான் என் வேலையை கவனிக்கிற, அப்படி போயிட்டே இருக்கிறது. இப்போ மனசை ஜெயிச்சவனுக்கு உலகத்தில் எதுவும் பாதை இருக்கு, எந்த பாதையும் அவனை ஏற்காது, அவனை ஈசிக்க முடியாது. அவங்ககிட்ட பூதம் பிரேதம் பிசாசம் எது எந்த செய்வன் எதுவுமே பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஆனால் மனசு திருடமாக இருக்கணும், மனசை வென்றவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த பூத பிரேத பிசாசங்களுக்கு சாப்பாடு என்பது வந்து நம்மளுடைய ஜீவன் தான். அவங்களுக்கு ஜீவன் இல்லை, அதாவது பிராணசக்தி அவங்களுக்கு இல்லை. நான் முன்னாடியே பல தடவை சொல்லிட்டு, ஒரு விதையில வந்து ஜீவனும் இருக்கு, பிராணனும் இருக்கு. அந்த விதையை வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோமே, ரோஸ்டிங், ஃபுல்லாக தீயும்படி அளவுக்கு பண்ணக்கூடாது. எந்த பொருளையும் நாம் அதாவது அரைகுறையாக தான் பண்ணி சாப்பிடணும். திருப்பி சாப்பாட்லேயே அது ப்ரோ என்ன பண்ணுறது. ஸோ இது சில பேரை வறுக்கிறேன் அப்படின்ட்டு அது தீஞ்சு போகிற அளவுக்கு வறுத்துருவோம். அதுலேருந்து ஒன்றும் கிடைக்காது, அது கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கிடைக்கும். அது சாப்பிட்டா தூக்கெடு தான் வரும். இப்போ வெந்தயத்தை வறுக்கிறேன், இல்லைனா இந்த ஹார்ஸ் கிராம் இருக்கு புல், முதிரையை வறுக்கிறேன், அப்புறம் வந்து கடலையை வறுக்கிறேன் அப்படின்ட்டு தீயிற அளவுக்கு வறுத்துருவா சில பேர். அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் சூடு பண்ண அவ்வளோதான். அதாவது ரசப்படிக்கு வறுக்கிறதுக்கு சாம்பார் படிக்கு வறுக்க வித்தியாசம் இருக்குல்லவா, அது மாதிரி. அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ பூதப்பிரேத பிசாசங்களுக்கு உணவு என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஜீவன், அந்த உடம்புல சூடாக இருக்கக்கூடியதான ரத்தத்தில் தானே இந்த ஜீவன் கலந்துருக்கு, அதில் தானே பிராணனும் கலந்துருக்கு. ஸோ அவர்களுக்கு வந்து பிராணசக்தி இல்லை, பிராணசக்தி அவர்களுக்கு தேவை. அல்லைன்னா எப்படி மூச்சு தண்டிடுமே. அப்போ அவங்க என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த பிராணசக்தியை உண்பதற்காக இப்படி வருவா பூலோகத்தில். அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரி எது அப்படின்னா பூலோகம் தான். அதாவது பாதாள லோகத்திலிருந்து தலையை தூக்கி மேலே வந்தால் அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்துடுவா. அதுதான் பூலோகம் அவளை பொறுத்த வரைக்கும். அங்கே வந்து இந்த வேட்டையாட போகிறது சொல்லுவாளே, அது மாதிரி என்ன சாப்பாடு கிடைக்கும், இங்கே யார் இருக்கா, வீக்காக இருக்கிறவன் யார், முதல்ல அச்சிப்பிச்சுள்ள யாரு அப்படின்னு நடக்கும். யார் பகவானை பிரார்த்தனை பண்ணுறதில்லை, யார் இறைவனுக்கு புகுந்ததான திரிபுன்றம் ஊர்துபுன்றம் ரக்ஷா சாதனங்கள் எதுவும் இல்லை. ரக்ஷாகரி ரக்ஷசக்னி ராமா ரமடலம் படாயே நமஹா லலிதாசனம். இந்த ரக்ஷாயே எதுவும் போட்டுக்காமல் நடக்கிறவன் யாரு, புருவமத்தத்தை பாழாக்கி போட்டிருக்கிறவன் யாரு, இதெல்லாம் அப்படி தேடி நடக்கும். எப்படியும் இந்த ஒரு சமுத்திரத்தில் போய் வலையை போட்டால் ஏதாவது ஒரு 10-20 தங்கும் மீன்கள் இல்லவா, அதே குளத்தில் போய் போட்டாச்சுன்னா 1-2 தான் வரும், சூண்டை போட்டான்னா 1-1 தான் வரும்.
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், எனக்கு மீன் பிடிக்கிறதுலாம் பிடிக்காது. ஃபார் மீ தட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ஆக்ட். அது சிலதெல்லாம் சிக்கன் எல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணுவான்னா, இப்போ மொத்தமாக இப்படி கேங்காக அப்படி சுற்றுவா, யாரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீக்காக இருக்கிறவன் யார்? கர்ப்பவதி ஜெனரலாக டபுள் வீக்கு. சாதாரண ஒரு பெண்ணை விட அதிகமாக வீக்காகிறது யார்? ஒரு கர்ப்பவதி. ஏன்னா அவர் 2 ஜீவனை தாங்கிட்டு உட்காந்துருக்கா, வயத்தில் வந்து ஒரு அப்நார்மல் சைஸில் ஒரு குழந்தை வர உட்காந்துட்டு இருக்கு. ஓவரால் ஷீ இஸ் மோர் வீக்கர் தான் அதர் விமன். இது நேச்சுரல். அதனால கர்ப்பவதியானவள் சந்தி நேரங்களில் அசமயங்கள் எல்லாம் வெளியே சுற்றக்கூடாது. ஏன்னா அவளை தாக்குறது ரொம்ப ஈஸி. மற்ற பொம்பள்கள்ட்ட எல்லாம் போய் மாட்டினா அவ்வளோதான். பூத பிரேதம் பிசாசுகளுக்கு ஏன் இங்கே வந்தோன்னு தோணிப்படும். வாழ்க்கை ஒரு கலக்கி விட்டுருவாளான்னா, இந்த கிணத்தடி பக்கத்தில் இல்லை இந்த குழாய் பக்கத்தில் இருந்தால் அந்த சண்டை போடுற பார்த்துருக்கேளா? அந்த மாதிரி ஆள்கிட்ட பூத பிரேதம் போய் மாட்டின்டா அவ்வளோதான். எதுக்குடா அவளை போய் பிடிச்சவனா ஆகிவிடும். வாழ்க்கை உதறி எடுத்து விடுவா சில பேர். அதில் அந்த மாதிரி மனசக்தியும் சரீர சக்தியும் இல்லை இருக்கிறவாட்ட அன்றது ரொம்ப கஷ்டம். எனிவே இதெல்லாம் ஒரு தமாஷுக்கு சொல்கிறதான மசாலா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிடிக்கணும்னு நினச்சா அது பிடிச்சிடும், அதில் சந்தேகமே வேண்டாம். இப்படி இவங்களுக்கு சாப்பாடு என்பது வந்து பிராணன் தேவை. இதுகளுக்கு உயிர் வாழ வேண்டுமானால் பிராணன் தேவை. அதனால அவள் என்ன பண்ணுவா? பிராணஹானி பண்ணுவா. அதனால கொல்லறார்கள், ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது. இதெல்லாம் இந்த பூத பிரேத பிசாசுகள் ஏன் இந்த மாதிரி விவகாரத்தை செய்கிறா அப்படின்னா, அவங்களுடைய சாப்பாடு அது. நம்ம சாப்பாடு இது லட்டு, ஜிலேபி, இல்லைன்னா மைசூர் பாக்கு, இல்லைன்னா பொங்கல், வடை அப்படின்னு போடுற மாதிரி அவங்களுடைய சாப்பாடு இதுதான். அதனால தான் இந்த ஆவிகள்லாம் வந்து அவங்களுக்கு உடம்பு தேவையில்லை, அந்த உடம்பிலிருந்து ஊற்றி 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 குடிக்க வேண்டும். அதனால இந்த பாத பட்டிருக்கக்கூடியவன் வந்து ஐதர் இதுக்கும் ஒபேஸ் ஆகிடுவார், ரொம்ப டபுள் ட்ரிபிள் சைஸுக்கு. அதெல்லாம் ஜலப்பிரேதங்களாக இருக்கும், ஜலபூதங்களாக இருக்கும். இந்த பூதங்கள்லாம் பிடிச்சாச்சுன்னா உடம்பு பெருசாகும், பிசாசுகள்லாம் பிடிச்சாதான் உடம்பு சின்னதாகும், குறுகிடும். எனிவே இதெல்லாம் லிமிட். இந்த மாதிரி பாதைகள் எல்லாம் போகிறதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மந்திரங்கள் உபயோகமாகிறது. அப்படிதான் பூதப்பிரேத பிசாசங்களுடைய. அதனால பூமிக்கு கீழே ஃபர்ஸ்ட் நமக்கு கீழே இருக்கிறவ அசுரர்கள், அதுக்கு அடுத்து கீழே வந்து பூதம், அதுக்கப்புறம் பிசாசம் இருக்கு. மேல உலகத்தில் போகிற நேரத்தில் கந்தர்வர்கள், அப்படி வரிசையாக போயிட்டு இருக்கு. ஆகவே மனிதர்கள் இந்த தியாவா பிருத்திவி அப்படிங்கிறதான இந்த ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பறந்திருக்கக்கூடியதான் அந்தரிக்ஷா. அந்தரிக்ஷம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியதான ஏர்பேஸ்ன்னு அர்த்தம். அந்தகா அப்படின்னா உள்ள இருட்டில் மறைஞ்சிருக்கக்கூடியது, கண்ணுக்கு தெரியாதது. ரீ அக்ஷகா அப்படின்னா ஜீவன் இருக்கக்கூடியதான கண்கள். அப்போ கண்மா மூடி நாம் தியானம் செய்கிற நேரத்தில் அந்தரிக்ஷத்தை உணர முடியும். அதனால காலை நேரங்கள்லாம் வந்து மெடிடேஷன் தியானவாதிகள்லாம் பண்ணுற நேரத்தில் நமக்கு வந்து பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் நம்மளோட உடம்புக்குள்ள வேகம் வந்து பூந்துக்கும். பிகாஸ் அதெல்லாம் அந்தரிக்ஷத்தை ஒட்டி வாழ்றவர்கள் இந்த மகாத்மாக்கள். அவங்களுக்கு உடம்பு தேவையில்லை, எப்போ உடம்பு தேவையோ அப்போ வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு வந்துப்பா. எப்போ அவளுக்கு உடம்பு தேவையில்லையோ அது டிமெட்டீரியலைஸ் அண்ட் ஜாயின் த பிரபஞ்சத்தில் எப்படி ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பா மகான்கள். ஸோ தேவையான நேரத்தில் நம்ம சட்டை பேண்ட்லாம் போட்டு வெளியில் போகிறது மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்தில் ஏதாவது உபாயமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வித்தியாசம் மாட்டோமா? எப்போ அவங்களுக்கு உடம்புக்கு தேவையோ அவங்களுக்கு உடம்பு வந்து அவள் மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த உடம்புக்குள்ள இந்த ஜீவனை புகுத்தி வந்து பூமியில் நடந்துட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடித்துட்டு போயிடுவாள். திருவண்ணாமலை பல இடங்களில் புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் இந்த மகத்தினால் பார்க்க முடியும். ஆகவே மனிதர்களுக்கு அவங்களுடைய பாபம் பூர்ணமாக போக வேண்டுமானால் பகவத் தியானம் ஒன்று மட்டும்தான் ஈஸியஸ்ட் மெத்தடு. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து இவ்வளோ பெரிய மகாத்மை சொல்றது. ஸ்லோகத்தில் முக்கியமாக அம்பாளுடைய திருப்பாதங்களை தான் வர்ணனை செய்கிறார் அல்லவா? இதில் ரொம்ப பிரைமரி மெசேஜ் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிறதான சமஸ்த தெய்வீக சக்திகளுக்கும் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து தத்துவங்களையும் நாம் கற்றுக்கொண்டாலும் கடைசியில் வந்து சேர வேண்டியது என்னது? அம்பாளுடைய திருவடிகள். அம்பாள் திருவடியை வணங்குற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூலோகத்தில் அல்லது இந்த பிரம்மாண்டத்திலேயே இல்லை இந்த புவனத்திலேயே புண்ணியம் செய்தவர்கள் அத்தனை பேருடைய டிஎன்ஏயும் எங்கே இருக்கு அப்படின்னா அம்பாளுடைய திருவடிகள் இருக்கு. எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் நாயமார்களாகட்டும், ஆழ்வார்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், மகாத்மாக்களாகட்டும், அத்தனை பேருடைய ஜீவனும் எங்கே இருக்கு அப்படின்னா, மோட்சம் கிடைச்சவர்களுடைய ஜீவன் எங்கே இருக்கு அப்படின்னா அம்பாளுடைய திருவடிகளில் தான் இருக்கு, பராசக்தியினுடைய பாதத்தில் தான் இருக்கு. ஆகவே சக்தியினுடைய பாதங்களை நாம் தியானம் பண்ணவோ பூஜை செய்யவோ செஞ்சோமானா அவங்களுக்கு இருக்கிறதா நல்ல குணங்களுடைய ஒரு பார்ட்டிக்கிள் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து சேரும். அப்ப நமக்கும் தெளிவான ஞானம், தெளிவான அறிவு, தெளிவான வாழ்வு, தெளிவான சுகபோகங்கள் எல்லாம் கிடைச்சு உண்மையான ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள முடியும். அம்பாளினுடைய திருவடியில் அபிஷேகம் பண்ணி அந்த ரசத்தை, அந்த ஜலத்தை நாம் பானம் செய்தோமானால் நம்ம உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு அணுவும்
திவ்யத்தை அடைகிறது. அப்படி உடம்பே திவ்யமாகிறது. உடம்பு திவ்யம் ஆயிடுத்து அப்படின்னா மனசு திவ்யமாகும். மனசு திவ்யம் ஆயிடுத்து அப்படின்னா ஜீவன் திவ்யமாகும். ஜீவன் திவ்யமானா உடனடியாகவே தெரிந்து போயிடும், நான் வேறு யாரும் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதான ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் ஆத்மா அப்படிங்கிறதான உணர்வு வந்ததுமே பரமாத்மாவோட ஐக்கியமாகிவிடும். இந்த ரகசியத்தையும் இந்த சுகத்தையும் அம்பாளினுடைய பாத பூஜை வழியாகவே நாம் அடைய முடியும். அம்பாளுடைய பாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கார்? ஒன்று ஞான காண்டம், இன்னொன்று கர்மகாண்டம். கர்மகாண்டம் எதுக்கு அப்படின்னா ஞானகாண்டத்தை எப்படி தெரிந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உபாயங்கள் எல்லாம் கர்மகாண்டம் சொல்லி கொடுக்கறது. கர்மகாண்டம் பேசிக்கலி ப்ராக்டிக்கல், ஞானகாண்டம் தேரி. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் வழியாக தியரியினுடைய அந்தரார்த்தத்தை உணர்ந்து அது வழியாக நாம் மேலுலகத்துக்கு படிப்படியாக ஏறி போறோம். அம்பாளுடைய பாதத்தில் தான் சர்வ ஜீவராசிகளும் சமஸ்த பிரம்மாண்டங்களும் இருக்கு. இந்த பாதத்தை பகவத் பாதர் வர்ணனை செய்தார் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் வரத்துக்குள்ள அவர் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறார். நான் என்ன அப்படின்னு வர்ணிப்பேன் இந்த பாதங்களை, இந்த திருவடிகளை பத்தி இனிமைய நான் என்னத்தை சொல்றது அப்படிங்கிறதான ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் அவருக்கு விடுறது. இது வரைக்கும் அவ்வளவு உண்மேஷமாக அம்பாளை வர்ணனை பண்ணி இனிமே என்னமா நான் சொல்ல போறேன் உன்னை பத்தி, இது என்னதான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வார்த்தைக்கு அதீதமாக இருக்கு. புத்தியால நினைச்சு பார்த்தா கூட எட்ட மாட்டேங்கிறது. மனசு எப்பேற்பட்டதாலையும் கட்டுப்படுற சக்தி மனசுக்குண்டு. மனசுங்கிறதான கயிறுனால எதை வேணா கட்டலாம். ஆனா இந்த உன்னுடைய இந்த பாத மகாத்மங்களை வர்ணிக்கவோ தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ ஒரு லிமிட்டுக்கு மேல முடியறது இல்லையே தேவி. அம்மா 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 அப்படின்னு கதறார். அம்மா நீ என் புத்தி ரூபமாக உடம்பு பூராவும் பரவி மூலாதாரம் அப்படிங்கிறதான இடத்துக்கு சேர்றது. இந்த புத்தியிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு பேர் ஜீவன் பேரு, பிராணன் என்றதான பேர். அதனால இந்த மூலாதாரம், அதாவது இந்த டெஸ்டிக்கல்ஸ் இருக்கு அந்த ஏரியா நம்மளுடைய பிராணம் அங்கதான் இருக்கு. அங்க ஒரு இடி போட்டா ஆள் செத்து போயிடுவான் இந்த ஜென்னேந்திரத்துல. ஏன்னா இங்கதான் என்னுடைய பிராணனுடைய ஹெட் ஆஃபீஸ், திரும்பி போற இடம் மேலுக்கு. அப்படி புத்தி சுரூபமாக பராசக்தியினுடைய ஆத்மை என்பது புத்தி சுரூபமாக சக்தி ஆத்மதான் பண்றா, சிவனிடமும் ஆத்மதான் சொல்றா. அப்புறமா தான் பிரபஞ்ச சிருஷ்டி உருவாகிறது. அப்படி சிருஷ்டிக்கு காரணமானது பீஜம். புத்தியினுடைய அனுகிரகம், புத்தியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம பீஜத்தினால டிராவல் பண்ணவும் முடியாது, வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. இப்போ புத்தி தான் இந்த ஜீவனை எழுப்பி விடுறது. அதுதான் சுக்ரதாதுவாக வருது இனி ஒரு உடம்பை உருவாக்குறதுக்கு. அதனுடைய இன்னொரு உருவம் என்ன அப்படின்னா சூக்ஷ்ம ரூபம், அதுதான் குண்டலினி சக்தி. அது என்ன பண்ணும் அப்படின்னா புத்தியிலிருந்து இறைவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததும் அது பிராணஸ்வரூபமாக ஜீவஸ்வரூபமாக நேர மூலாதாரத்துக்கு வருது. அங்கிருந்து மேலே திரும்பி பார்க்கறது. பராபசந்தி மத்தியமா வைகரி. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு லோகங்களையாக கடந்து சக்கரங்கள் கடந்து வைகரி அப்படிங்கிறதால பரிசுத்தமான விசுத்தி சக்கரத்துல வருது. அங்கிருந்து தெளிவான அறிவோட, தெளிவான ஞானத்தோட, தெளிவான உணர்ச்சியோட அது வாய் வழியாக வெளியே வருகிறது. இந்த ப்ராசஸை தான் பகவத் பாதர் உணர்ந்து, அம்மா நீ என் புத்தி ரூபமாக நீ என்கிட்ட கான்டாக்ட் பண்ற, எல்லாம் எக்ரி. நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதில் அலங்காரத்தை போடுறதுக்கும், அதில் ஆபாசங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், என்ன மரபோ உலகத்தில் இப்போ இருக்கிறதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தியரிஸ் எல்லாம் என்னமோ அதையெல்லாம் பேஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வார்த்தைகளை உருவாக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு வார்த்தை தடுமாறுகிறது, எனக்கு வார்த்தை இல்லாமல் போகிறது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியுமா? நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், உன் பாதத்துக்கு நமஸ்காரம். எனக்கு இனிமேல் சொல்றது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சந்தேகமே எழுந்து விட்டது. இனி ஒரு அதிசயம் என்ன இந்த பாதத்தில் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் எந்த விதமான உணர்ச்சி வசப்படாத ஒரு இறை தத்துவம் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுக்கு பொறாமை வரும்படியான அளவுக்கு உன்னுடைய திருவடிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நான் இதுக்கு மேல என்ன வர்ணிக்க முடியும்? திஸ் இஸ் எண்ட் ஆஃப் இட். அதுதான் இருக்கிறதான ஒரு பெரிய தத்துவம் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் என்ன சொல்றார்? இதுக்கு சக்கரத்தை பத்தி இருந்தோம். ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, நமோவாகம் ப்ரூமஹா நயன ரமணீயாய பதயோஹோ தவாஸ்மை துவந்த்வாய ஸ்புட ருச்சிர சாலக்த கவதே அசூயத்யத்யந்தம் யதபிஹனனாய ஸ்பிருஹயதே பசூனாமீசானஹ பிரமதவன கங்கேளிதரவே. நமோ வாகம் ப்ரூமோ நயன ரமணீயாய பதயோ ஸ்தவாஸ்மை துவந்த்வாய ஸ்புடருச்சிர சாலக்த கவதே அசூயத்யத்யந்தம் யதபிஹன நாய ஸ்பிருஹயதே பசூனாமீசான பிரமதவன கங்கேளிதரவே.
நமோவாகம் ப்ரூமுஹு. பகவத்பாத சொல்றார், இங்க நான் அப்படிங்கிறதான வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் நாங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுடைய நமஸ்காரம். நமோவாகம் ப்ரூமுஹு. நயன ரமணீய பதயோகோ. கண்களுக்கு அதி மனோகரமானது, கண்களுக்கு பிரமையை ஊட்டுகின்றதான, கண்களுக்கு ஆச்சரியத்தை ஊட்டும்படியான உன்னுடைய இந்த திரு பாதங்கள். தவாஸ்மை துவந்த்வாயா. உன்னுடைய இந்த 2 பாதங்களினுடைய மகாத்மத்தை பளிச்சுன்னு பிரகாசிக்கக்கூடியதான உன்னுடைய இந்த திருவடிகள். ஸ்புட ருச்சி ரசாலக்த கவதே. அதாவது இந்த ஹைபிஸ்கஸ் இருக்கு, செம்பருத்தி பூ. பந்தூக குசும பிரக்யபாலீலா வினோதின்னே நமஹ. லலிதா சஹஸ்ரநாமம். செம்பருத்தி பூவினுடைய அழகு, வர்ணம், சோபை, இரத்த வர்ணம், அதை புழிஞ்சா அதுலேருந்து வரக்கூடியதான அந்த இரத்த வர்ணத்திற்கு கூடியதான அந்த சாறு, அந்த ரசம் எப்படி இருக்குமோ அதை உன்னுடைய பாதங்கள்ல பூராவும் பிரட்டி வச்சதுனால, நிலங்கு போட்டுக்கிறது பிரட்டி வச்சிருக்கிறதுனால இயற்கையாகவே திவ்ய சரீரம் இருக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல இரத்த ஓட்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு கைகள் கால்கள் எல்லாமே சிவப்பு வர்ணத்தில் இருக்கும். நல்ல துஷ்டி புஷ்டி இருக்கக்கூடியதான திவ்ய சரீரம் படைத்தவர்களுக்கு. ஸோ இயற்கையாகவே திவ்ய சரீரம் இருக்கக்கூடியதான இறைவாதிகளுக்கு எல்லாருக்குமே சிவப்பு வர்ணத்துல இருக்கும், கையும் காலும் இல்லை. அதை விட அதிகமாக அந்த இரத்த வர்ணத்தை காட்டுகிறது. இரத்த வர்ணம் அப்படிங்கிறதான இந்த செம்பருத்தி பூவினுடைய வர்ணம். அதனுடைய சாரை நிலங்காக பாதத்தில் பரட்டினா எப்படி இருக்கும், எவ்வளவு பிரகாசகிருதமாக, எவ்வளவு அழகாக சிவப்பு வர்ணத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப மினுசமா, ரொம்ப பதமா இருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட குல்ஃபா கூர்ம பிருஷ்ட ஜகிஷ்ணு பிரபதான்விதாயே நமஹா அப்படின்னு சொல்லு. கூர்ம பிருஷ்டம், ஆமையினுடைய பிருஷ்டபாகத்தை விட அதிகமாக ஒரு அழகு வடிவத்தில் அம்பாளினுடைய திருவடிகள் இருக்கிறது. காலினுடைய பின்புறம் அப்படி இருக்கு அழகாக அப்படிங்கிறதான தத்துவத்தை கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதாய், பிரபையே வெல்கின்றதான ஒரு பிரபை, பிரகாசத்தை வெல்கின்றதான ஒரு பிரகாசம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பளபளபளப்பா இருக்கு உன்னுடைய திருவடிகள். அது மாதிரியே பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹாயே நமஹா. லலிதா சஹஸ்ரநாமத்துல திரும்பியும் பதத்வய பிரபாஜாலம், இந்த 2 பாதங்களுடைய பிரபாஜாலம் என்பது பிரம்மாண்டத்தை பூராவும் பிரகாசிதமாக்குறது. மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல பதகமலம் கருணாநிலையே வரிவஸ்ய தியோனுதினம் சசிவே அயி கமலே கமலாநிலையே கமலாநிலய சகதம் ந பவேத் தவ பதமேவ பரம் பதமித்யனுஷீலயதோ மம கிம் ந சிவே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. பதகமலம் கருணாநிலையே, கருணைக்கு நிலையமாகிறது. கருணையுடைய ஹெட் ஆஃபீஸ் எது அப்படின்னா பராசக்தியினுடைய 2 திருவடிகளே. பதகமலம் கருணாநிலையே வரிவஸ்யதியோ நிதம்சி. இதை நித்தியம் தியான யோகாதிகள் பண்ணி, நித்தியம் பாராயணம் செஞ்சு, நித்தியம் அந்த பாதங்களை 2 பாதங்களையும் தொடக்கடிக்கிறது கஷ்டம். சக்தி எப்பவுமே ஒரு பாதத்தை கீழே வச்சுருக்கா, ஒரு பாதத்தை மடிச்சு மேலே வச்சுருக்கா. அதுலேயே ஒரு ரகசியம். குழந்தைகளுக்கு அம்பாள் பெரிய உடம்பு, பிரம்மாண்ட சுரூபிணி. 2 கைகளால, மனிதர்களுக்கெல்லாம் 2 கரங்கள் தானே, 2 கைகளால அம்பாள் 2 பாதத்தையும் பிடிக்க புறப்பட்டா வெட்டாது, முடியாது. ஆகவே ஒரு பாதத்தை வச்சிருக்கா தேவி, அப்ப 2 கையாலையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. கருணையினுடைய வடிவம் அல்லவா அம்மா. அதை இந்த வரிகள்ல நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அசூயத்தியந்தம், அத்தியத்தந்தம், ரொம்ப அதிகம், அதிகத்திலையும் அதிகமான அசூயை ஒருவருக்கு வந்துதான். யார் இந்த ஆளு? யதபிஹனனாயா ஸ்பிருஹயதே, எந்த இந்த பாதங்களால ஒரு மிதி, ஒரு சவுட்டு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கார்களோ அவர்களை எடுத்து சொல்லுகிறார். 2 பேருங்க ரொம்ப முக்கியமாக. ஒன்று இந்த ஸ்பிருஹயதே, ஆசைப்படுறது. 2 பேர் ஆசைப்படுறா. யாரெல்லாம் அப்படின்னா, இந்த அசோக விருட்சம் அப்படின்னு ஒரு விருட்சம் இருக்கு. சம்பகா அசோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சாயே நமஹா. சம்பகம், அசோகம், சௌகந்தி அப்படிங்கிறதா இந்த புஷ்பங்கள் எல்லாம் அம்பாள் தன்னுடைய கொண்டையில சூடின்னு இருக்கா. அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கறதான மகாமந்திரம். அதுக்கேற்றபடியே இந்த புஷ்பங்கள் எல்லாமே விசேஷமான திவ்யத்தம் இருக்கக்கூடிய தேவலோகத்திலிருந்து வந்ததான மரங்கள் இதெல்லாம். பசூனாம் ஈசானஹா, பசூனாம் ஈசானன், பசுக்களுக்கெல்லாம் ஈசானன் யாரு அப்படின்னா பசுபதி பரமேஸ்வரர், சாட்சாத் சதாசிவர், பரபிரம்மமூர்த்தி. பிரமதவன கங்கேலி தரவே, பிரதமவனம் அப்படின்னா
பூங்காவனம், நிறைய புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான மரங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான வனத்துக்கு பேரு பூங்காவனம், பூக்கள் இருக்கக்கூடியதான வனம். அது ரொம்ப சிறப்படைந்தது அசோக விருட்சம். இந்த அசோக விருட்சத்துக்கு பலவிதமான மகாத்மியங்கள் உண்டு. அசோகம் அப்படின்னா என்ன? சோகத்தை இல்லாம செய்யக்கூடியது, துக்கத்தை நிவாரணம் செய்யக்கூடியது, சுகத்தை ஊட்டுகிறது, திவ்யத்தம் இருக்கக்கூடியது. அதனால சீதாதேவி வந்து அசோக வருஷத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டாளாம், தன்னுடைய துக்கம் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அசோக வருஷத்துக்கு அதோட சக்தி உண்டு. இன்னைக்கு சயின்டிபிக் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. இந்த அசோக வருஷத்துக்கு வந்து சாதாரணமான மகான்கள் கீழே உட்கார விரும்புவார்கள். கோவில்கள் பக்கத்துல புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் தான் வந்து அசோகவனம் இருக்கு. இந்த அசோகவனம் வழியாகத்தான் ஐயப்பனுடைய பிறவியும் உருவாகிறது. பரமேஸ்வரன் அந்த அசோக புஷ்பத்துல பீஜஸ்வரூபமாக போகிறார். மோகினிங்கிறதான மகாவிஷ்ணு அந்த புஷ்பத்தை மூந்து பார்த்தா. அந்த புஷ்பத்தை மூந்து பார்த்ததும் அது வழியாக அதுக்குள்ளால சிவனுடைய பீஜசக்தி மோகினியினுடைய உடம்புக்குள்ள புகுந்து 2 பேருடைய சம்மதத்தினால அயோனிஜனான ஐயப்பன் மணிகண்டன் பிறக்கிறார். அசோகவனத்துக்கு அதனால மகாத்மியம். இந்த அசோகத்துக்கு வந்து புஷ்பம் புஷ்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். புஷ்பம் அவ்வளவு சீக்கிரம் அசோக மரத்தில் சில நேரத்து வராது. அதுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னா, உத்தம குல ஜாதி பெண்களுடைய பாதஸ்பர்சனம், இந்த பாதத்தால் அவங்க வந்து இந்த மரத்தை எட்டி உதைச்சார்களானா அது வேகம் புஷ்பிக்கும், பூக்கும், பூத்து குலுங்கி விடும். அசோகம் பூத்தா நல் செய்தி கேட்கும் உலகத்துல. இன்னைக்கு அசோக மரத்தை எல்லாம் யாரும் வச்சுக்கிறதே கிடையாது. எங்க ஊர்ல ஒண்ணு இருந்து கிராமத்துல ஒரு அசோக மரம், மரத்தை தூக்கிட்டான். பாவைகள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? எல்லாம் நல்லது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த மரம் போனதுல எனக்கு தெரிஞ்சு அந்த கிராமத்துக்கே எப்பவுமே ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இனிமே எல்லாம் இன்னும் சின்ன வயசுல நான் ஓடி வந்தாச்சு அந்த ஊர்ல இருந்து. இப்படி அசோக விருட்சம் அப்படின்னா சோகத்தை இல்லாம செய்யக்கூடியது, துக்கத்தை நிவாரணம் செய்யக்கூடியது. யாருக்கெல்லாம் எப்பேற்பட்டதா துக்கங்கள் இருக்கோ அவங்களெல்லாம் அசோக மரத்தை போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணி அசோக மரத்துக்கிட்ட கேட்கணும், சீதாதேவியினுடைய பிரச்சனை எப்படி தீர்த்து கொடுத்தியோ அது மாதிரி என்னுடைய பிரச்சனையும் தீர்த்துதா அப்படின்னு. மகான்களிடம் நாம் எப்பொழுதுமே வந்து கைகூப்பி நின்று கேட்க வேண்டும். தயக்கத்தை விட்டு, மயக்கத்தை விட்டு, அச்சம் மனநாணத்தை விட்டு அவங்களிடம் வாய் திறந்து கேட்க வேண்டும். இறைவா, எனக்கு நான் அந்த பிரச்சனை இருக்கே, என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடு. We have the right to ask and God has the responsibility to grant. இந்த 2 விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய டியூட்டி. இது நம்மளோட ரைட்டு வேற, நம்மளோட அதிகாரம் வேற. அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியதான அதிகாரமும் பகவானுக்கு உண்டு. அதனால இறைவனிடம் நாம் கேட்பதில் ஒரு நாளைக்கும் தயங்க கொடுத்து, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சினிமாவில். அதுபோல நாம் இறைவனிடம் கேட்கலாம் என்பதுக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஸோ அசோக விருட்சத்தை பார்த்தா பிரதட்சண நமஸ்காரத்தை பண்ணி நம்மளுடைய துக்கத்தை தெரிவித்தால் அதுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். எனிவே, இந்த அசோக விருட்சத்தை வந்து பூக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கும். அப்போ ஏதாவது உத்தம குல ஜாதி பெண்களினுடைய பாதம் அந்த விருட்சத்தில் படவோ அந்த விருட்சத்தில் ஓங்கி சவுட்டவோ செஞ்சா, மிதிக்கவோ செஞ்சா இம்மிடியேட்டா அது பூத்து குலுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வழக்கம். பரபிரம்மமூர்த்தியான சதாசிவ பிரம்மமான பரமேஸ்வரன், திரிபுராந்தகனான காமேஸ்வரன், மகாருத்ரனான பரமேஸ்வரன் என்ன வேண்டிக்கிறாரா, இந்த வனத்துல இந்த பூங்காவனத்தில் இருக்கிறதான அசோகவனம் பண்ணினதான புண்ணியம் கூடவா நாம் பண்ணலை. இந்த அசோகவனத்தை பார்த்து அவர் பொறாமப்படுறாராம். அசோக விருட்சங்களை பார்த்து, விருட்சங்களே உங்களை வந்து பெண்கள்லாம் வந்து நல்லா மிதிக்கிறார்களே, இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி போட்டிருக்கா உலகத்துல பிரபஞ்சத்துல, அது எல்லா பெண்களும் வந்து வித்தவுட் ஃபீல் பண்றா. ஏன்னா அசோக விருட்சத்தை பார்த்தாலே வந்து எந்த பெண்ணானாலும் காலால மிதிச்சுட்டு போனங்கிறது ஒரு ரூலு. அதே நேரத்துல அரச காலால மிதிக்கக்கூடாது, இதுவும் ஒரு ரூலு. அந்த மிருதுலமான அந்த திருப்பாதங்கள், ராமபிரானுடைய பாதம் பட்டு அகல்யா அம்மாவுக்கு வந்து சாபமோட்சம் கிடைச்சதை பற்றி அவ்வளோ பெருசாக வாக்கியம் பண்ணியிருக்கா மகான்கள். அந்த பாதத்தோட எல்லாம் 1000 மடங்கு பிரசஸ்தியானதும் உத்தமமானதுமான ஒரு மகா பாதம்தான் அம்பாளினுடைய பாதம். அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் வித்தியாசம் கிடையாது. அம்பாள் தான் மகாவிஷ்ணு என்கிறதான புருஷ சுரூபம். அதனால் நாங்கள் ஏற்றி இறக்க பேச விரும்பலே சொல்லவும் இல்லை. விஷ்ணு பாதவும் சக்தி பாதவும் எல்லாம் ஒண்ணுதான். திரேதாயுகத்தில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அது ராமபிரானாக வந்து நடத்தி கொடுத்துட்டு போயிட்டு. பகவான் எப்பவும் ஏதாவது சமயங்கள்ல இதை ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு மாதிரி, இந்த ரிஹர்சல் பண்ற மாதிரி, விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இது நான் இருக்கேன்னு எடுத்து காட்டுறதுக்கு உலகத்துல. நம்ம வந்து பராசக்திங்கிறதான தத்துவம் வந்து கிருதயுகத்துக்கு முன்னாடி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி அம்பாளினுடைய அந்த திருவடிகள் யாரோட காலிலேயோ கையிலையோ எல்லாமே உடம்புல எல்லாம் படுறது,
இங்க பரமேஸ்வரன் எதிர்பார்க்கிறார், என்னுடைய கையில படாதா, என்னுடைய உடம்புல படாதா இந்த பாதங்கள் அப்படின்னு ஏங்குகிறாராம், பொறாமப்படுறாராம். பரமேஸ்வரனுக்கு பொறாம வர அளவுக்கு இருக்கு. அப்படின்னா ஆதிசங்கரன் பகவத் பாதருடைய லிபர்ட்டி, சிவசக்திகள் கிட்ட தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட அவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு லிபர்ட்டி, அவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒருவேளை பரமேஸ்வரன் அப்படி ஆசைப்படலைன்னா கூட ஆசைப்பட்டதாக இவர் பாவனை பண்ணி கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த கவி மரபில் அவர்களுக்கு, இந்த கவிஞர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடியதான ஒரு அதிகாரம், ஒரு ப்ரிவிலேஜ் எவ்வளவு இருக்கும் பார்த்துக்கணும். 2 புத்திரபாவத்தில் இருக்கார் இங்க ஆதிசங்கர் பகவத்பாதர் அம்பாளுக்கு முன்னாடி. அதனால தாய் தந்தைகளிடம் இருக்கக்கூடியதான பலவிதமான சண்டை சச்சரவுகள் பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட நிறைய இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்மெல்லாம் போட்ட சண்டை விட ரொம்ப பெரிய பெரிய சண்டை சிவசக்திகள் போட்டு இருக்கா ஒரு காலத்துல. ஏன்னா அந்த ஊர்ஜ சக்தி சிங்க்ரனைஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் எந்த குடும்பத்திலுமே. அதுக்கு என்ன சொல்லுவா மாடர்ன் வேர்ல்ட்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். ப்ரொபேஷன் பீரியட் 2 வருஷம் அல்லவா, சாதாரண எம்ப்ளாய்மெண்ட்ல 6 மாசம் 1 வருஷம் அப்படி 3 மாசம் அப்படிலாம் இருக்கும். மேரேஜ் லைஃப்ல திருமண வாழ்க்கையில ப்ரொபேஷன் பீரியடுங்கிறது 2 வருஷம், அதாவது 24 மாசம். திருமணமானவர்கள் 2 வருஷம் ஒழுங்கா குடும்பத்துல நடத்தினார்களானா அவங்க சாதாரணமா they will hit the century. அவ்வளவு சீக்கிரம் அந்த குடும்பத்தை யாராலையும் அந்த கணவன் மனைவி பிரிக்க முடியாது. ஒரு பெரிய ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ற யோகம் பெறும். யார் இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல கோளாறு தகராறுல நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த லைஃப் பூராவுமே சண்டை சத்துருவு தான். இது சாதாரண மனித வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே சதாசிவ குடும்பினியான உலகத்திலேயே பெரிய கிரகஸ்தன் குடும்பனும் குடும்பியுமாக இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த சிவனும் சக்தியும் தான். பரையும் பரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய தாத்தா பாட்டி உலகத்துல யாருன்னா அவங்க தான். இப்படி அவங்க குடும்பத்திலேயே நிறைய ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாம் உண்டு. அந்த டைம்ல எல்லாம் பரமேஸ்வரன் அம்பாளை தாஜா பிடிக்கிறதுக்கு, அம்பாளுடைய கோபத்தை தனி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாராம், அந்த பாதங்களை தூக்கி தன்னுடைய மடியில வச்சுண்டு, இதயத்துல வச்சுண்டு, சிரஸ்ல வச்சுண்டு இப்படி தலோடுவாராம். அதை தடை விட்டு ஆஸ்வாசப்படுத்துகிறார். சம் சார்ட் ஆஃப் கன்சலேஷன் இஸ் கிவிங். இந்த மாதிரி கோவிச்சுண்டா, எதுக்காக மாதிரி கோவிச்சுக்கணும், நான் ஒன்று அப்படி இல்லவா, நீ இப்படி இல்லவா, என்னோட ஜீவன் இல்லவா, நீ இல்லைனா போனவ சங்கத்தில் நாம் தெரிஞ்சுட்டோமே தொமையவ, அது மாதிரி என்னுடைய எல்லாமாக இருக்கக்கூடியதான நீ கோவிச்சுண்டாயானா எனக்கு என்ன கையும் ஓடாது காலும் ஓடாது சொல்ற மாதிரி அப்படிலாம் தனி வைக்கக்கூடியதான சில பாவனைகள் எல்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிறதுனால இது ரகசியம்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கெல்லாம் வியாக்கியானமே பண்ண மாட்டான். நீ ஸ்லோகம் மட்டும் கத்துண்டா போரும் அப்படின்னு விட்டுருவா. அப்படிலாம் கிடையாது. எதையும் கத்துக்கிறதுக்குள்ளதான அதிகாரமும் நமக்கு உண்டு. தகுதி இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் ரீடெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னா சிவனே போய் சக்தியோட காலை பிடிச்சிட்டா பின்னா அப்படின்னு கூடாது. சக்தி தான் ரொம்ப அதிகமாக வழிவள். டு பி ஃப்ராங்க் வித் யூ, சிவனின் சக்தியும் பார்த்தோமானா ஷீ வில் கிவ் அப். காரணம் என்ன தெரியுமா, பதிவிரதையான நித்தியசுமங்கலியான பராசக்தி தன்னுடைய கணவன் தான் எப்பவும் வெற்றி கொள்ள வேண்டும், தான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய கணவன் தான் வெற்றி அடைய வேண்டும்ங்கிறதான ஆசை இருக்கக்கூடியவள் சக்தி. ஆகவே பிட்வீன் சிவன் சக்தி அப்படின்னு கொடுத்துனா சிவனுக்காக சக்தி அதையும் விட்டு கொடுப்பள். அதனால நம்ம சக்தியை மட்டும் ஒண்டி அதை மட்டுமே எடுத்துட்டு சிவனை ஏதாவது கொஞ்சம் அதை எஸ்கா சொல்ல போறப்பட்ட அடி கிடைக்கும். ஏன்னா சிவனை பத்தி ஒரு வார்த்தை யாராவது மோசமான ரீதியில பேசவோ பழகவோ செஞ்ச சக்திக்கு உடனடியாகவே கோபம் வரும். எப்படி ராம மந்திரத்துக்கு ஏதாவது ஒரு கோளாறு பண்ண புறப்பட்ட ஹனுமானுக்கு கோபம் வருமோ, கோபித்துக் கொள்வாரோ, அதே நேரத்தில் ராம மந்திரத்தை சொன்னா அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றுவாரோ அந்த ஹனுமான், அதுபோல சிவனை கொஞ்சமாவது இகழ்ந்து பேசவோ, சிவனை துவம்சம், சிவ நாமத்தையோ சிவன் அடியார்களையோ சிவனுடைய சின்னங்களையோ அவமானப்படுத்த புறப்பட்டவர்கள் அனைவருக்குமே சக்தியினுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடுவார்கள். சக்திக்கு சில்லற கோபம்னு கிடையாது. 13 காளிகள் இருக்கா, தசமகா வித்யா ஸ்வரூபிகள் இருக்கா, அஷ்டமாதிருக்கள் இருக்கா, சப்த கன்னியர்கள் இருக்கா, 1-2 கிடையாது. சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயே நமஹா, 64 கோடி யோகினி கண தேவதைகள் இருக்கா, 16 தீமண்டல தேவதைகள் இருக்கா, 27 யோகினிகள் இருக்கா. தொலைச்செடுத்து விடுவா அத்தனை பேர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். அதனால அப்பேற்பட்டதான பரமசிவன் சக்தியை பாசிஃபை பண்றதுக்கு, கொஞ்சம் கன்சோல் பண்றதுக்கு பலவிதமான இதெல்லாம் தாந்திரிக பிராக்டிசஸ்ன்னு பேர். இதுக்கெல்லாம் இந்த தாந்திரிக் பிராக்டிசஸ்ல நிகூட கர்மம் அப்படின்னு ரகசியமான உபாசனா ரூபம். கௌள மதத்துல இதெல்லாம் அதிகமாக உண்டு. கௌள மார்க்க தத்பர சேவிதாயே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை வியாக்கியானம். அப்படி அம்பாளுடைய பாதத்தை பரமேஸ்வரன் தன்னுடைய சிரசிலையும் இதயத்திலையும் பட வேண்டும் அப்படின்னு ஆசை கொள்ளுகிறார். இங்க இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் சொல்றார், பொறாமப்படுகிறார்.
பரமேஸ்வரனே பொறாமப்படும்படியான அளவுக்கு இந்த பாதங்கள் எவ்வளவு பெரிய மகாத்மம் இருக்கக்கூடியதான பாதமாக இருக்கும். அந்த பாதத்தை பத்தி நான் இனிமே என்னத்தை வியாக்கியானம் செய்வேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாதத்துக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இதுக்கு மேல வர்ணனை பண்றதை விட பெட்டர் அந்த திருவடிகள்ல சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்வதுதான் அதி உத்தமம் அப்படின்னு பகவத்பாத தீர்மானம் பண்ணி விட்டார். இப்பவே தெரியும் ஸ்லோகத்தினுடைய கடைசியில் நாம் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த ஸ்தோத்திரம் 100 ஸ்தோத்திரங்கள் இருக்கக்கூடியதான் இந்த சௌந்தரலகரி. நம்ம 85 வந்தாச்சு. அப்பவே கட்டன் கீழே வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு வர்றது தெரிய முடியாது. அப்படி அசோகவனத்துக்கு அசோகவனத்தில் இருக்கிறதான அசோக விருட்சங்களுக்கு பராசக்தியினுடைய திருவடிகளிலிருந்து அம்பாளை மிதிக்கிறா அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்திரீகளும் இந்த அம்பாளுடைய அம்சம் என்பதனால உத்தமகுல ஸ்திரீகள் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அவங்களுடைய பாதம் பட்டுறாரு. இந்த பாதத்தில் யாராவது தன்னுடைய கரங்களால ஒரு தடவை தொட்டு விட்டார்களானால், ஒரு சாதா விக்கிரகத்தில் ஆற்றுல வாங்கி வச்சுட்டு அந்த அம்பாளுடைய பாதத்தில் கட்டியா பிடிச்சிட்டு அந்த பாதத்தை நல்லா உற்று பார்த்து இந்த பாதத்தில் நிறைய சும்பனம் பண்ணி உமா கொடுத்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சுன்னா போதும். ஒரு தடவை வேண்டா போதும். இனிமேல் ஜென்மாவும் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு யோகத்துக்கு உட்பல் தேவி. அப்பேற்பட்டதான் இந்த பாதங்களை துவாபர யுகத்தில் கம்சன் அப்படிங்கிறதான தேவகி அம்மாவனுடைய சகோதரனான கம்சன், கிருஷ்ண பரமாத்மனுடைய மாமாவான கம்சன் 2 பேர் பிறந்தது இறந்து போறதுக்கு அவங்க தலையெழுத்து. அது நாதரை பார்த்து கேள்வி பண்ணி சாபம் வாங்கி கட்டிருந்தது வரணும் இல்லை அங்கே இருக்கிட்ட ஒரு கதை. அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தையானாலும் பரவாயில்ல, இதை அடிச்சு கொள்ள வேண்டியதான் அப்படின்னு நேர தூக்கினார். அந்த பாதத்தை பிடிச்சு தூக்கினார் அவர். அம்பாள் மேல அஷ்டபுஜங்க சுரூபணியாக மகிஷாசுரமர்தினியாக மகாதுர்கையாக தரிசனம் கொடுத்து கம்சன் கிட்ட சொல்றா, கம்சா இந்த நிமிஷத்திலேயே நான் உன்னை வதம் பண்ணிடுவேன், பார்வையினாலே உன்னை பஸ்மமாக்கி விட்டுருவேன். நான் 2 காரணங்கள் தடுக்கிறது. அதனால நான் ஒன்றும் பண்ண போறது இல்லையா. ஒன்று என்னுடைய பாதத்தை நீ கை வச்சுட்டாய். இந்த பாதம் எப்பேற்பட்ட பாதம் தெரியுமா? 224 புவனங்கள் இருக்கக்கூடியதான பஞ்சபிரம்மாதிகளும் வணங்கக்கூடியதான பாதம் இது. பரமேஸ்வரன் என்னுடைய கணவன் இந்த பாதத்தை அவருடைய இதயத்திலையும் சிரசிலையும் வைத்துக் கொண்டிருக்கார். பெரிய 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 அரக்கர்கள் எல்லாம் இந்த காலால எட்டி உதைச்சிருக்கேன். நிறைய விஷங்கள் இன்னைக்கு பூத்து குலுங்கி இந்த பூலோகத்துல பலபூயிஷ்டமாக அனைத்து விதமான காய் கனிகள் பழ வர்க்கங்கள் விதைகள் எல்லாம் ஆகி வரக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த பூலோகத்துல நடந்ததுனால, என்னுடைய பாதம் பட்டதுனால தான் இந்த பூமி துஷ்டி புஷ்டியாகி கர்ப்பிணிகள் ஆகிறது. அதனால இதுக்கு பூமா தேவி என்றதான பேர் வந்தது. இந்த பூமி அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. கம்சா, என்னுடைய பாதத்தை நீ பை மிஸ்டேக் தொட்டுட்டாய். துஷ்ட எண்ணத்தோட தொட்டானா கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய குழந்தைக்கு பாவம் தான் இருக்கு எல்லாரையுமே. அதனால உன்னை நான் விட்டு வைக்கிறேன். 2வது என்ன தெரியுமா காரணம்? உன்னை கொல்லறதுக்குன்னே கிருஷ்ணன் பிறந்திருக்கார். கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கமே கம்ச மர்தனம், கம்ச நிகிரகம் தான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய மெயின் உத்தேசம். அப்புறமா தான் மகாபாரதம் எல்லாம் வரப்போறது. அதனால இந்த 2 காரணத்தினாலையும் நான் உன்னை நிகிரகம் செய்யலை. ஹவ் கிருஷ்ணனுடைய கரத்தினால உனக்கு மரணம் ஏற்பட்ட பிறகு நான் உனக்கு வீர சொர்க்கத்தை கொடுத்து உனக்கு நல்வாழ்வை நான் கொடுக்கிறேன். இனி ஒரு ஜென்மாவில் இந்த மாதிரி அரக்கனாக பறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஆக்கி விட்டுறேன் அப்படிங்கிறார். என்ன காரணம்? அந்த பாதங்களை தொட்டு விட்டார். அந்த சக்தியினுடைய திருவடிகளை யாரெல்லாம் மனசால தியானம் செஞ்சு அழகு பார்த்து மனசை அந்த பாதங்களுக்கே பலி கொடுத்து விடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பராசக்தி நித்திய வாசம் செய்வள். அவங்களுடைய மனசா வாச்சா கர்மனா, சரீரம் மனசு புத்தி, இது 3 தான் ரொம்ப முக்கியம். சரீரம் மனசு புத்தி இது 3 இணைந்தாதால் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு வாழ்வு. இது 3 ஏரியாவில் போயிடுது அப்படின்னா பிரபஞ்சத்துல வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்காது. ஆகவே இதெல்லாம் ஒண்ணுக்கொண்டு நல்ல ஈக்குவலைஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணணுமானா அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை ஒன்று மட்டுமே போரும். அதனால்தான் யாருக்கெல்லாமோ எந்தெந்த அரக்கர்களுக்கெல்லாமோ அம்பாளுடைய பாதத்திலேருந்து மிதி கிடைச்சது. துமி துமி தாமரதுந்துபிநாதமகோ முகரி கிருத திக்மகரே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. துமி துமி தும் 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 அப்படின்னு அந்த யுத்த பூமியில் அம்பாள் காளி ரூபத்துல பிரத்யட்சமாகி துவம்சம் பண்ணி நடக்கிற நேரத்துல கூட பல அரக்கர்களுக்கும் இந்த மெதி கிடைச்சதுனால அவங்களுக்கு அப்பவே அவங்களுடைய ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தமாகி மோட்ச பிராப்திக்கு போயிடுறாங்க.
அப்ப எம்மேல இந்த பாதம் விழாதா, எம்மேல இந்த பாதம் பதியாதா படியாதா அப்படின்னு ஆசைப்பட்டு துடிக்கிறாள். பூலோகத்துல ஏன் இவ்வளவு துஷ்டி புஷ்டியோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மகான்களுடைய திருவடிகள் எல்லாம் இந்த பூலோகத்துல பட்டதுனால்தான். அது வழியாக செடி கொடி மரங்கள் எல்லாமே நிறைய துஷ்டி புஷ்டியோட புஷ்பணிகளாகி அவங்க கர்ப்பமாகி அவங்களுடைய குழந்தைகளான காய்கனிகள் எல்லாம் தானியங்கள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு நமக்கு கொடுக்கறது. இந்த ரகசியத்தை நாம் சூக்ஷ்மமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியில மட்டும் ஏன் இந்த யோகம் இருக்கு, மற்ற இடங்கள் இல்லை அப்படின்னா மற்ற உலகத்திற்கு தான் அனைத்து பேரும் பூலோகத்தை நோக்கித்தான் வரார்கள். எல்லாரும் இன்னைக்கு எப்படி அமெரிக்கன் பாஸ்போர்ட் வேணும், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வேணும் சொல்லி அந்த ஊரை பார்த்து போயிட்டு இருக்காளோ, அது மாதிரி சமஸ்த பிரம்மாண்டங்கள் இருக்கக்கூடியதான தேவாதி தேவர்களும் அரக்கர்களும் தானர்களும் கிண்ணர்களும் கிம்புருஷர்களும் வாத்தியர்களும் சர்வ ஜீவராசிகளும் பூலோகத்தை நோக்கி வருகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா இங்க கோகுலத்துல கிருஷ்ண பரமாத்மா பிறந்து வளர்ந்தார், அயோத்தியாவில் ஸ்ரீராமச்சந்திர சுவாமி பிறந்து வளர்ந்தார். கிருதயுகம் பூராவும் சிவனுடைய மகாத்மியம், சக்தியினுடைய மகாத்மியம். கலியுகத்தில் பல முக்கியமான குருமார்கள் பிறந்து வளர்ந்தார்கள். இப்படியெல்லாம் அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் பட்ட இடம், விளையாடின இடம், நடந்த இடம், ஓடின இடம், படுத்துன இடம். ராமேஸ்வரத்தில் இந்த தட்சிண தீரத்தில் ராமபிரான் அப்படி படுத்துட்டு இருக்கிறதான ஒரு கோவில் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அங்க பகவான் படுத்துக்கிறார், ரெஸ்ட் எடுத்துக்கிறது, தர்ப பாயில படுத்துக்கிறார். அந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும். அதுபோலவே சிவபரமாத்மா பரமேஸ்வரன் படுத்துட்டு இருக்கிற இடம் இருக்கு, சுருட்டப்பள்ளின்னு பேர் இந்த கோவிலுக்கு. அங்க பரமேஸ்வரன் படுத்துட்டு சயனம் பண்ணி இருக்கக்கூடியதான உருவத்துல பார்க்க முடியாது. இப்படி மகாத்மாங்கள், இறைவனுடைய அவதாரங்கள், இவர்கள் எல்லாம் இந்த பாரத தேசத்துல எதேஷ்டம் சஞ்சாரம் செஞ்சிருக்கா. பாரத தேசம் மட்டும் இல்லை, இந்த பூலோகத்திற்கான பல ராஜ்யங்களுக்கு இந்த மகாத்மாக்கள் பாத யாத்திரையாக போய் அங்கே எல்லாம் அவங்களுடைய பாதங்கள் பட்டதுனால்தான் அந்த இடம் துஷ்டி புஷ்டியோட அமைஞ்சு வந்திருக்கு. அதனால்தான் மகான்களுடைய சம்பர்க்கத்தினால்தான் இதெல்லாம் உருவாகிறது அப்படிங்கிறத சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் ஏன் பாரத தேசத்துல இவ்வளோ அக்கிரமங்கள் நடக்கிறது, இவ்வளோ பாவிகள் இருக்கா, இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு. இந்த நெருப்பை காலு பட்டா டக்குன்னு காலை தூக்கிடுவோம், அப்புறமா இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு அந்த காலு பொழல்ல வந்ததுனால அவஸ்தப்படுறது. அது மாதிரி பாவிகளினுடைய ஆத்மா இந்த பாரத தேசத்துல அவங்களுடைய பாதம் படுறது எங்க, அக்னி போல இருக்கக்கூடியதான மகான்களுடைய ஜீவ கணங்கள் அந்த பாரத தேசத்துல பூராவும் பறந்துருக்கு, அந்த சாயில் இருக்கு. அங்க அவங்களுடைய பாதம் படுற நேரத்தை இவங்க குதிக்கிறார். அதனால இவங்களுடைய சுயபுத்தி நஷ்டமாகி அக்கிரமங்கள்லாம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவங்களிடம் கொஞ்சம் கருணை காட்டுறதை தவிர வேற வழியெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியலை. எப்படியோ இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றதுதான் உன்னதமான சத்கதி. அதுக்கு இறைவன் நம்மளுடைய மனசை எப்பவுமே அந்த பகவத் பாதத்திலேயே அந்த சிந்தனையிலே இருக்கிறதுக்கு வழிபடட்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம், பகவான்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியகரமான 2 தத்துவங்களை, ஒன்று அசோகவனம் பண்ணிடுதான் ஒரு பாக்கியம், அதுல அம்பாளுடைய பாதம் நல்ல உத்தமகுல ஜாதி பெண்களுடைய பாதங்கள்லாம் பட்டு அது தன்யம் ஆகிறது, அது புஷ்பிக்கிறது, அது கர்ப்பமாகி அது புஷ்பத்தை நிறைய பூக்க வைக்கக்கூடியதான ஒரு தன்மை அதுக்கு ஏற்படுகிறது. அதை பார்த்து பராமப்படுகின்றதான பரமேஸ்வரனுடைய பாவனையைத்தான் பகவத்பாதர் இங்க எடுத்து சொல்லுகிறார். பகவத்பாதர் இவ்வளவு லிபர்ட்டியோட அதை விட அதிகாரபூர்வமாக பரமேஸ்வரனை பத்தி இப்படி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு கவி, அமரகவி, திவ்ய கவி, சிவசக்தியினுடைய புத்திரன் அப்படிங்கிறதான பாவனையில பார்க்குற நேரத்தில் அவருக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கா தேவி, இவ்வளோ ஓப்பனா சொல்லிக்கிறதுக்கு அப்படிங்கிற தத்துவத்தை நான் இதில் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த இடங்கள்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பகவானை நாம பிரார்த்தனை பண்ண நம்ம பகவான் ஆகிவிடுகிறோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இது உணர்த்துகிறது. ஏன்னா இறைவனால மட்டும்தான் இறைவனை பற்றி சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் உப பண்ணலாம், ஒரு ஜெஸ்டேஷன், ஒரு எஸ்டிமேஷன்ல ஏதோ சொல்லலாமே தவிர ஒரிஜினலாகவே இறைவனுடைய ரியாலிட்டியை சொல்றதுக்கு இறைவனால மட்டும்தான் முடியும். இப்போ நம்மளை பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியும் யதார்த்தமா சொல்றதுக்கு. மற்றவங்க சொல்றதெல்லாம் அவங்களுடைய ஒரு பரிச்சயத்தினால மட்டும் சொல்றாங்களே தவிர அது 100% ரைட்டா இருக்குங்கிற அவசியம் இல்லை அல்லவா. இதுதான் இருக்கிறதான ஒரு சத்தியம். அப்படி பகவத்பாதர் ஓவராலாக ஒரு டயர்ட் ஆகிட்டார் இந்த ஸ்லோகம் வரத்துக்குள்ள. ஏன்னா என்னத்தை இல்லாமல் நமக்கு வியாக்கியானம் பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கிறதான அந்த பராசக்தியினுடைய திருவடிகளை பற்றி எப்படி வியாக்கியானம் பண்ணுறது அப்படிங்கிறதான ஒரு ஆர்வம், அதே போல அவருக்கு ஒரு ஆச்சரியம் அவருக்குள்ளே தோன்றது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் பிரதிபலனமாக நம் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால நாமளும் பயபக்தி சத்தையோட இந்த ஸ்லோகத்தை ஜெபம் பண்ணி நித்தியம் அம்பாளுடைய திருவடிகளை தியானம் செய்வோம். அதனால உன்னதமான சத்கதி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமோ வாகம் ப்ரூமோ
नयनरमणीयाय पदयोः तवास्मै धुन्ध्वाय स्फुटरुचि रसालक्तवदथे असूयत्यत्यन्धं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्गेलितरवे सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।